மலர்ஸ் கிச்சன் பார்க்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரசம், சாம்பார் எல்லா குழம்புக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்த்துடலாம். இதுக்கு வந்து முதல்ல காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த சுடுதண்ணியில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பூ எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் சேர்த்துட்டு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுடுதண்ணியில் சேர்க்கும்போது காலிஃப்ளவரில் இருக்க புழுவெல்லாம் போயிடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் வந்து நல்லா இப்போ சூடாயிருச்சு. இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு இப்போ வாசனை வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்க்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுதை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். தக்காளியும் நல்லா மசிய வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி எல்லா மசாலா தூளையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போய் நல்லா வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்க்குறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வரட்டும். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வந்துருச்சு. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதோடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து மேலே நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இந்த கிரேவி கூட காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் வந்து இந்த காலிஃப்ளவரை நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை மிதமான தீயிலே வேக வச்சிடலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்தது போதும். காலிஃப்ளவருக்கு வந்து இப்போ உப்பு தேவைப்படல. உங்களுக்கு பத்தலைனா சேர்த்துக்குங்க. 5 நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்க்கலாம். காலிஃப்ளவர் எல்லாமே சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்க்குறேன். இது 2ஐயும் சேர்த்துட்டு காலிஃப்ளவர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதாங்க சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லா வகையான சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் ரசம், அப்புறம் எல்லா வகையான குழம்பு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி கூட இந்த மிளகு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.